வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு வானிலை சேனலில் உங்களை மனமார்ந்த வரவேற்பு செய்கிறோம். சென்னை உட்பட முழு தமிழ்நாடு முழுவதும் வானிலை வேகமாக மாற்றமடைந்து வருகிறது. உங்கள் ஊர், உங்கள் நகரில் இன்று வானிலை எப்படி இருக்கும்? சரியான மற்றும் துல்லியமான வானிலை அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் அல்லது ஊரிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தமிழ்நாட்டின் வானிலை இப்போது அப்படி ஒரு மாற்றத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது லட்சக்கணக்கான மக்களின் இதயத் துடிப்பை அதிகரித்துள்ளது. எங்கோ வானத்தில் கருமேகங்களின் பயமுறுத்தும் கூட்டம் தெரிகிறது என்றால், எங்கோ வெப்பக்காற்றிற்கு இடையே திடீர் மழையின் அப்படிப்பட்ட அறிகுறி கிடைத்துள்ளது. அது மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் மற்றும் தர்மபுரி போன்ற மாவட்டங்களில் அடுத்த சில காலத்திற்குள் கனமழைக்கான வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது, பல பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று. சென்னையிலிருந்து வேலூர் வரை வானிலை வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மற்றும் இதுதான் காரணம், மக்கள் இப்போது ஒவ்வொரு அப்டேட் மீதும் பார்வையை வைத்துள்ளனர். ஆனால் மிகப்பெரிய கேள்வி இதுதான்: இந்த மழை நிவாரணத்தை கொண்டு வருமா அல்லது திடீர் புயல் அழிவின் வடிவத்தை எடுக்குமா? ஏனெனில் வானிலை ஆய்வு மையத்தின் புதிய எச்சரிக்கை பல மாவட்டங்களில் கவலை மற்றும் அமைதியின்மை இரண்டையும் அதிகரித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் கேரளாவைச் சுற்றியுள்ள செயலில் உள்ள குறைந்த அழுத்த பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் ஈரப்பதம் வேகமாக அதிகரித்து வருகிறது. இதுதான் காரணம், மேற்கு மற்றும் வடக்கு தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் மேகங்கள் தொடர்ந்து செயலில் உள்ளன. வானிலையாளர்கள் கூறுகிறார்கள், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் கனமழையுடன் மின்னல் தாக்கும் அபாயமும் நீடிக்கும் என்று. அதே நேரத்தில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரின் பள்ளத்தாக்கு பகுதிகளில் திடீர் பலத்த மழை பெய்யும் வாய்ப்பு மிக அதிகமாக கருதப்படுகிறது. பல பகுதிகளில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஏனெனில் பலத்த காற்று மரங்களை வீழ்த்துவது மற்றும் மின்சார அமைப்பை தடை செய்வது போன்ற நிலையை உருவாக்கக்கூடும். நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்துடனும் தொடர்புடையவர் என்றால் இப்போது இந்த வீடியோவை லைக் செய்து விடுங்கள் மற்றும் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனெனில் அடுத்த சில நிமிடங்களில் நாங்கள் சொல்லப்போகிறோம் அந்த மாவட்டங்களை எங்கே வானிலை திடீரென ஆபத்தான திருப்பத்தை எடுக்கக்கூடும் மற்றும் எங்கே இரவு நேரத்தில் மிக அதிக ஆபத்து அதிகரிக்கப் போகிறது என்று. வானிலை ஆய்வு மையத்தின்படி நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த மாவட்டங்களில் பல பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடும். அதே நேரத்தில் பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரையில் ஆங்காங்கே மழைக்கான அறிகுறிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் தெளிவாக கூறியுள்ளது, வரும் காலத்தில் கிழக்கு காற்றுகள் மேலும் வலுப்பெறலாம். ஆனால் இதனுடன் மின்னல் தாக்குதல் மற்றும் திடீர் புயல் வரும் அபாயமும் அதிகரிக்கலாம். சென்னையில் கடந்த காலத்தின் போது மீனம்பாக்கத்தின் வெப்பநிலை 40.8 டிகிரி செல்சியஸ் வரை எட்டியிருந்தது. அதே நேரத்தில் நுங்கம்பாக்கத்தில் 39.8 டிகிரி செல்சியஸ் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இப்போது ஈரப்பதம் கொண்ட காற்றுகள் காரணமாக வானிலையில் லேசான குளிர்ச்சி உணரப்படுகிறது. வானிலை நிபுணர் VR துரை தெரிவித்தார், ராயலசீமாவிலிருந்து வரும் வடமேற்கு வெப்பக்காற்றுகள் பலவீனமடைவதும் கிழக்கு காற்றுகள் வலுப்பெறுவதும் காரணமாக தமிழ்நாட்டில் மழை நடவடிக்கைகள் வேகம் எடுத்து வருகின்றன என்று. இதுதான் காரணம், இப்போது சென்னை உட்பட சுற்றுவட்டார பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது. ஆனால் நில்லுங்கள், இப்போது வெளிவந்துள்ள தகவல் பலரை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. ஏனெனில் சில மாவட்டங்களில் மழை மட்டுமல்லாமல் பலத்த மின்னல் தாக்கும் கடுமையான அபாயமும் சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் வெளியே செல்ல நினைத்துக் கொண்டிருந்தால் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் அவசியமானதாக நிரூபிக்கப்படலாம். அடுத்த 1 முதல் 2 நாட்களில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழை மற்றும் இடி மின்னல் நடவடிக்கைகள் தீவிரமடையக்கூடும். இந்த மாவட்டங்களில் சில பகுதிகளில் பலத்த காற்று 50 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அதே நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் பல பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு நீடிக்கும். வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பு தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களிலும் கூட வரும் காலத்தில் கனமழையின் தாக்கம் காணப்படலாம் என்பதாகும். தமிழ்நாட்டில் வானிலை இப்போது மெதுவாக ஒரு திருப்பு
முனையை எட்டி வருவதாக தோன்றுகிறது. இங்கே நிவாரணம் மற்றும் ஆபத்து இரண்டும் ஒன்றாக தெரிகின்றன. ஒருபுறம் கடும் வெயிலால் அவதிப்படும் மக்களுக்கு மேகங்களின் வருகை நம்பிக்கையை அளிக்கிறது என்றால், மறுபுறம் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை பல மாவட்டங்களின் கவலையை அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழையுடன் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கும் அபாயம் தொடர்ந்து நீடிக்கிறது. வரும் காலங்களில் இந்த பகுதிகளில் வானிலை திடீரென மாறக்கூடும் என்றும், சில பகுதிகளில் கனமழை பெய்யும் காலம் மக்களின் சிரமங்களை அதிகரிக்க முடியும் என்றும் வானிலையாளர்கள் கூறுகிறார்கள். இதனால்தான் நிர்வாகம் தொடர்ந்து எச்சரிக்கை நிலையில் உள்ளது மற்றும் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும். வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலிலிருந்து வரும் ஈரப்பதம் கொண்ட காற்று தமிழ்நாட்டின் வானிலையை தொடர்ந்து பாதித்து வருகிறது என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக பல மாவட்டங்களில் மேகங்களின் அழுத்தம் வேகமாக அதிகரித்து வருகிறது. ஆனால் திடீர் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கும் சம்பவங்கள் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடும் என்ற சாத்தியக்கூறு குறித்து அதிக பயம் அதிகரித்துள்ளது. இதனால்தான் அடுத்த சில நிமிடங்கள் மிகவும் சம்வேதனை திறன் கொண்டதாக கருதப்படுகின்றன. மதுரை, தேனி, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மிதமான மழை நடவடிக்கைகள் தீவிரமடையக்கூடும். சில பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடும். வானிலை ஆய்வு மையத்தின்படி தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் அடுத்த கட்டத்தில் மழையின் பரப்பளவு அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக பள்ளத்தாக்கு மற்றும் மலைப்பகுதிகளில் மக்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஏனெனில் அங்கே பலத்த மழையுடன் வழுக்கல் மற்றும் நீர்த்தேக்கம் போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும். சென்னையில் சமீப காலமாக நிலவியிருந்த கடும் வெயிலுக்கு பிறகு இப்போது வானிலை சற்று தணிந்திருக்கிறது. மீனம்பாக்கத்தின் வெப்பநிலை 40.8 டிகிரி செல்சியஸையும், நுங்கம்பாக்கத்தின் வெப்பநிலை 39.8 டிகிரி செல்சியஸையும் எட்டியிருந்தது. ஆனால் இப்போது ஈரப்பதம் கொண்ட காற்றுகள் காரணமாக வானிலையில் லேசான குளிர்ச்சி உணரப்படுகிறது. ஈரப்பதம் அதிகரிக்கும் போது தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் திடீர் பலத்த மழை பெய்யும் சம்பவங்களை காணலாம் என்று வானிலை நிபுணர்கள் கூறுகிறார்கள். இங்கேதான் வானிலை மிகப்பெரிய விளையாட்டை விளையாடக்கூடும். ஏனெனில் சில மாவட்டங்களில் ரிலாப்ஸ் மழை சில மணி நேரங்களிலேயே புயல் பேரழிவாக மாறக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரின் பள்ளத்தாக்கு பகுதிகளுக்கு சிறப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இங்கு பலத்த மழையுடன் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலின் தாக்கம் அதிகமாக காணப்படலாம். மலைசாலைகளில் வழுக்கல் அதிகரிப்பதற்கும் சிறிய நீர்நிலைகள் பெருக்கெடுத்து ஓடுவதற்கும் வாய்ப்புள்ளது. உள்ளூர் நிர்வாகம் தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் விவசாயிகள் திறந்த வெளிகளில் மின்னல் வெட்டும் போது வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். வானிலை ஆய்வு மையத்தின்படி தமிழ்நாட்டில் அடுத்த சில காலத்திற்கு வானிலையின் இந்த மாற்றப்பட்ட வடிவம் நீடிக்கக்கூடும். பல பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை தொடரும். ஆனால் சில மாவட்டங்களில் கனமழை நடவடிக்கைகள் தீவிரமடையக்கூடும். சென்னை மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் வானிலை திடீரென மாறுவதற்கான வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் பலத்த காற்று மரங்களை வீழ்த்துவது மற்றும் மின்சார அமைப்பை தடை செய்வது போன்ற சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடும். இதனால் வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நீங்கள் தமிழ்நாடு அல்லது அருகிலுள்ள ஏதாவது மாவட்டத்துடன் தொடர்புடையவர் என்றால் இப்போதே இந்த வீடியோவை லைக் செய்துவிடுங்கள் மற்றும் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனெனில் அடுத்த அப்டேட்டில் எந்த மாவட்டங்களில் அதிக மழை அபாயம் இருக்கும் மற்றும் எங்கே மின்னல் தாக்கும் சம்பவங்கள் அதிகரிக்கப் போகிறது என்ற தகவலை நாங்கள் வழங்க உள்ளோம்.